ஓம் சாந்தி 28/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிவடைகிறது. நீங்கள் பாலும் சர்க்கரையுமாகி, அதாவது இனிமையாகவும் அன்பானவருமாகி புதிய உலகத்திற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் பாலும் சர்க்கரையும் போல் இனிமையாக இருப்பார்கள். இங்கு உப்பு தண்ணீர் போல் இருக்கிறார்கள். கேள்வி: மூன்றாம் கண்ணுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகாலதர்ஷியாக ஆகிவிட்டீர்கள்? அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். பதில்: உங்களுக்கு இப்பொழுது முழு உலகத்தின் ஹிஸ்டரி, ஜாகிரபியின் ஞானம் கிடைத்திருக்கிறது. சத்யுகத்திலிருந்து கலியுகத்தின் கடைசி வரையிலான ஹிஸ்டரி, ஜாகிரபியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரம் எடுக்கிறது என்ற ஞானத்தின் 3ஆம் கண் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. இப்பொழுது தந்தை, குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என்று கூறுகிறார். தன்னை ஆத்மா ஷரீரமற்றவன் என்று புரிந்து கொள்ளுங்கள். முரளியின் பாடல்: பொறுமையாயிரு மனிதா. ஓம் சாந்தி. பொறுமையாயிரு மனிதா என்று ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. இப்போது சீக்கிரமாக சத்யுகம் வந்துவிட வேண்டும், அப்போது நாம் துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என்று குழந்தைகளின் மனம் விரும்புகிறது. ஆனால் நாடகம் மெதுமெதுவாகத்தான் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, பொறுமையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த நேரத்தில் அனைவரும் உப்பு தண்ணீர் போல் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பாலும் சர்க்கரையும் போல் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பக்கம் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீர் போல் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே அழிந்து விடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடக சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது. பழைய உலகம் முடிவடைகிறது. புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பிறகு புதிய உலகத்திலிருந்து பழையதாக, பழைய உலகத்திலிருந்து புதியதாக மீண்டும் மாறும். இதற்கு உலகத்தின் சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. அது சுற்றி கொண்டே இருக்கும். ஹே பதித்த பாவனரே, வாருங்கள், புது உலகத்தை உருவாக்குங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். புது உலகத்தில் நிச்சயமாக சுகம் இருக்கும். இப்போது சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாவிற்கு தன்னுடைய சுயத்தின் தரிசனம் கிடைக்கிறது. சிருஷ்டி சக்கரத்தின், அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3ஆவது கண் கிடைத்திருக்கிறது. அதாவது எப்போ உங்களுக்கு ஞானத்தின் 3ஆவது கண் கிடைக்கிறதோ அப்போ உங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், சுயத்தின் தரிசனத்தையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் சிருஷ்டி சக்கரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் நடித்து வரீங்கன்ற தரிசனத்தையும் செய்ய முடியுன்றார். சத்தியுகத்தில் என்னுடைய பாகம் எப்படி இருந்தது, துவாபர யுகத்தில் எப்படி இருந்தது, இப்போ கலியுகத்தில் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அல்லது 3ஆவது கண் மூலமாக பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றார். இதற்கு தான் திரிநேத்ரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது 3ஆம் கண் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் திரிநேத்ரியாக இருக்கிறீர்கள், அதாவது 3ஆம் கண் உடையவராக இருக்கிறீர்கள். மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஸ்தூல கண்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஞானக்கண் வேறு யாருக்கும் இல்லை. திரிநேத்ரி ஆகுவதின் மூலம் திரிகாலதர்ஷி ஆகிறீர்கள். அதாவது 3ஆம் கண்ணுடையவராக ஆகுவதன் மூலம் 3 காலங்களையும் அறிந்தவர்களாக ஆகிறீர்கள்.
ஏனென்றால் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறதல்லவா. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறது. சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா அழியாதது. இப்பொழுது தந்தை பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் என்று கூறுகிறார். தன்னை அஷரீரி என்று புரிந்து கொள்ளுங்கள், தேகம் என்று நினைக்காதீர்கள். இப்போது நாம் தந்தைக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் அவர் மூலமாக முழு ஞானமும் கேட்கிறோம். முதலாவது ஆத்மாக்களின் மரம், இரண்டாவது மனிதர்களின் மரம். மனிதர்களின் மரத்தின் உச்சியில் இருப்பது யார்? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று பிரம்மாவை தான் சொல்ல முடியும். பிரம்மா மிகவும் முக்கியமானவர் என்றிருந்தாலும் பிரம்மாவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட ஹிஸ்டரி, ஜியாகிரபி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது பக்தியில பிரம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரம்மா யாருன்றது கூட புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா பிரம்மாவுக்கு பின்னால என்ன ஹிஸ்டரி, ஜியாகிரபி இருக்கு, டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பிறகு சூக்ஷ்ம லோகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். மனிதர்கள்தான் ஃபரிஷ்தாவாக ஆகிறார்கள். எனவே சூக்ஷ்ம வதனம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறீர்கள், ஷரீரமோ செல்லாது. சூக்ஷ்ம வதனத்திற்கு எப்படி செல்கிறீர்கள்? அதற்குதான் மூன்றாவது கண், தெய்வீக பார்வை, அதாவது டிரான்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாபா நமக்கு மூன்றாவது கண் கொடுக்கிறார், தெய்வீக திருஷ்டி கொடுக்கிறார். அதன் மூலமா சூக்ஷ்மவத்தனம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும், அனுபவம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு மூன்றாவது கண், தெய்வீக திருஷ்டி அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்தூலத்தை கடந்த விஷயங்கள் கூட தெரியும். இப்போ ஷரீரம் அப்படின்னா இந்த ஸ்தூல ஷரீரம் மட்டும் தெரியாது, சூக்ஷ்ம ஷரீரம், நடக்க இருப்பது, நடந்தது எல்லாமே தெரியும். அதுக்கு தான் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒருவேளை பிரேரணை மூலம் காரியங்களை செய்கிறார் என்றால் உலக சக்கரத்தின் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? எனவே குழந்தைகளே, தந்தை நேரில் வரவேண்டி இருக்கிறது. பிரேரணைக்கான விஷயம் எதுவும் இல்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த மேளாக்களுக்கு சென்று மனிதர்கள் அழுக்காகி விடுகிறார்கள், பணத்தை வீணாக்குகிறார்கள், எதுவும் கிடைப்பதில்லை. அதற்கு மாயாவி மேளா என்று சொல்லப்படுகிறது. இதுவோ ஈஸ்வரிய மேளாவாகும். இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. அதாவது மனிதர்கள் அந்த மேளாக்களுக்கு போறாங்க. மேளா அப்படின்னா எங்கெல்லாம் 2 நதிகள் சேருறதோ, இல்லை நதி போய் கடல்ல சேருதோ அங்கே நீராடிட்டு வருவாங்க. அதனால எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. ஆத்மா தூய்மை ஆகாது, இந்த ஈஸ்வரிய மேலால தான் ஆத்மா தூய்மை ஆகுது அப்படின்றார். சங்கம யுகத்துல ஆத்மாக்கள் எப்போ பரமாத்மாவை சந்திக்கிறதோ இந்த ஈஸ்வரிய சந்திப்பின் மூலம்தான் ஆத்மா தூய்மை ஆகுது அப்படின்றார். நீங்கள் உலகத்தின் எஜமானராக 24 கேரட் தங்கம் போல் இருந்தீர்கள். இப்பொழுது 9 கேரட் போல் ஆகிவிட்டீர்கள். இப்படி தந்தை குழந்தைகளோடு உரையாடல் செய்கிறார், குழந்தைகளை மகிழ்விக்கிறார். நீங்கள் இதனை கேட்டு கேட்டு மாறிவிடுகிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, நான் சீரியஸா உட்காந்துட்டு இப்படி செய், அப்படி செய், இப்படி இரு, அப்படி இருன்னெல்லாம் நான் சொல்லலை, விளையாட்டாகவே புரிய வைக்கிறேன். நீங்க தான் 24 கேரட் கோல்டு போல சுத்தமா இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ 9 கேரட் ஆயிட்டீங்க. இப்படியெல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன்.
இப்படி விளையாட்டாகவே நான் எல்லாத்தையும் புரிய வைப்பேன். அதாவது உலகத்துல கூட ப்ளே ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டுலயே படிப்பையும் சொல்லிக் குடுப்பாங்க. அதுபோல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இத கேட்டு நீங்க மனிதனிலிருந்து தேவதை ஆயிடுறீங்க. அங்கே பழங்கள் கூட மிகவும் பெரிது பெரிதாக இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லும்போது, உடனே நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சத்தியுகத்தினுடைய பழங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால பாபா, "இதிலே ஸ்கூல் போலயே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்றார். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான மேளா. இதன் மூலம் நீங்கள் ஜொலிக்கக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்றார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்பொழுது உலகம் மாறுவதற்கான லீலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாலும் சர்க்கரையும் போல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராகியமுடையவராகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். வரதானம், எல்லையற்ற மனநிலையில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலிலிருந்து விடுபட்டவர் மற்றும் அன்பானவராக இருக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுங்கள். உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற மனநிலையில் நிலைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட சேவாதாரிகள் சேவை செய்து கொண்டே விடுபட்டவராக மேலும் பாபாவுக்கு அன்பானவராக இருப்பார்கள். சேவையின் பற்றில் வரமாட்டார்கள். ஏனென்றால் சேவையின் பற்றும் கூட பொன்விலங்காகும். சங்கிலி எதுவாக இருந்தா என்ன? இரும்பாக இருந்தாலோ தங்க சங்கிலியாக இருந்தாலோ சங்கிலி சங்கிலி தானே. ஆகையால சேவையில பற்று இருந்ததுன்னா கூட அது ஒரு விதமான பந்தனம் அப்படின்றார். இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் நினைவிலிருந்து ஈஸ்வரிய சம்பந்தங்களில் இருந்து சேவையின் சாதனங்களின் பற்றில் இருந்து விடுபட்டவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்கள். அப்போது உலக சேவாதாரி என்ற வரதானம் கிடைத்துவிடும். மேலும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், வீண் எண்ணங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள். அப்போது சக்திசாலியாகி விடுவீர்கள். அவ்யக்த சமிகை, உங்கள் அனைவருடைய முதல் இல்லறம் தன்னுடைய தேகத்தின் இல்லறம் ஆகும். அதன் பிறகு இருப்பது தேக சம்பந்தங்களின் இல்லறம். ஆக முதல் இல்லறத்தை, அதாவது தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். அதாவது உங்களுடைய இல்லறத்தை தூய்மையாக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தூய்மையாகணும், பாபாவின் குழந்தைகள் ஆகணும், வீடு ஆசிரமம் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பாபா இன்னைக்கு அது 2வது இல்லறம் தான். முதல் இல்லறம் உங்களுடைய தேகத்தின் இல்லறம். ஆகையால தேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் நீங்கள் தூய்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எதுவரை தேகத்தின் இல்லறத்தை தூய்மையாக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் இல்லறம், அது எல்லைக்குட்பட்டாக இருந்தாலும் சரி எல்லையற்றதாக இருந்தாலும் சரி, அதையும் தூய்மையாக்க முடியாது. எனவே முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். தன்னுடைய ஷரீரம் என்ற வீட்டை, அதாவது உங்களுடைய எண்ணங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது தூய்மையாக ஆக்கிவிட்டீர்களா என்று கேளுங்கள்.
அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள். ஓம் சாந்தி. मस्तक सिंहासन पे हम आत्माएं राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी भ्रिकुटी बीच दरबार अपना सजाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं राजन बने और शासन चलाएं। करे मंत्रणा मिलके मन मंत्री से समाचार पूछे सजग संतरी से। बड़ी सावधानी से इस राजधानी को माया की छाया से पल पल बचाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी त्रिकुटी बीच दरबार अपना सजाएं। है बुद्धि का मुंसिफ बड़ा न्यायकारी। मैं राजा भी राजी सुखी जनता सारी। सुसंस्कारों की जो सेना सजग हो तो दुर्गुण के दुश्मन से धोखा न खाए। मस्तक सिंहासन पे हम आत्माएं राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी त्रिकुटी बीच दरबार अपना सजाएं। खुदा दोस्त की हम पे है छत्र छाया कि खोया हुआ राज फिर से दिलाया। उपकार उसने किए हम पे इतने कि आभार धरती गगन मिल के गाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी त्रिकुटी बीच दरबार अपना सजाएं।